வேலை முடியல, ஸ்டேஜ் வேலை முடியல இன்னும். என்ன முடியுது? என்ன ஏற தம்பி? குலவிவரி வண்டு வகை உமது நாமத்தையோத வணங்காதனாக நம்பீரம் பெருமையிலேறி விளையாடு முகமொன்று ஈசருடைஞான மொழி பேசு முகமொன்றும் கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகமொன்று குண்டுருக வேல் வாங்கி நின்ற முகமொன்று மாறுபடாசூரனை வதைத்த முகமொன்று வள்ளிய மனம் புனரவந்த முகமொன்று ஆறுமுகமானவரை வேண்டும் ஆதி அருணாசலம் அமைந்த பெருமாறி கதை முடிச்சு வலிச்சு இந்த கை விட்டு தான் சார் புய்மார் self that he can't. Someone how there is a usually
புத்தகத்தில் வைத்து பொங்கலுக்கு சூரிய பகவானுக்கு படைத்து வழிபடுகின்ற கைத்திருநாள் கொண்டாட்டமானது இடம்பெற்று வருகின்றது. அந்த அடிப்படையில் வயலில் உழுது அதனை நெல்விளைந்து அறுவடை செய்து வீட்டில் அனைத்திலுமே எங்களுடைய தமிழ் மக்கள் என்கின்ற விதத்தில் அங்கே வேலை செய்கின்ற ஒவ்வொரு பாடல்களை இசைத்த வண்ணம் அவர்கள் களைப்பை மறைந்து வேலை செய்வார்கள். அந்த வகையில் தான் நாட்டார் பாடல்களும் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருப்பதனையும் எங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. பண்டையவர்களினுடைய பாரம்பரிய முறைகளில் இதுவும் ஒன்றாகும். ஒரு சிறப்பம்சமாக எங்களுடைய கலாச்சாரங்களுக்கும் பண்பாடுகளுக்கும் ஏற்ற கலாச்சார நிகழ்வுகளும் இந்த அதிதிகளை வரவேற்கும் வண்ணம் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இரண்டு பாலாரும் இணைந்து இந்த அதிதிகளை வரவேற்கின்ற இந்த நடன காட்சிகளையும் எங்களுக்காக அன்பளிக்கையும் நாங்கள் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். உண்மையில் முக்கியமாக தற்பொழுது அவை உற்பத்திகளாக மாட்டு வண்டி சகிதம் எடுத்து வருகின்ற நிகழ்வானது தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வானது நிறைவேற்ற மற்றும் உடலில் போட்டு அந்த நெல்லினை குச்சி பூர்வமான முறையிலே நாட்டார் பாடல்களோடு இடம்பெற இருக்கின்றது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக தன்னாலே தானே தனதானே தானே புரட்டி புரட்டி காய வச்சி உப்பட்டிய கட்டுங்கடா பூமாதேவி தந்த புது விளைச்சல் எங்கள் செல்வமடா. நடம் புரிந்தாடுவோமே பொங்கல் விழா உன்னிப்பானது நம்மளுக்கு இடம்பெற இருக்கிறது. இப்பொழுது அறுவடை முடிந்து அந்த மாட்டு வண்டி
அலங்காரமாக வீதியிலே கவனியத அதைத் தொடர்ந்து மாணவ மணிகள் அறநெறி பாடசாலை மாணவ மணிகள் எல்லோரும் இந்த பாடல்களுக்கு நடனமாடினர். எல்லா விவசாய தோழர்களும் கொண்டு வர கண்ணமுன்னன்மதி புதுப்படம் கொள்ளுகின்ற இந்த காட்சி பெருமிதம் அளிக்கின்றது. இப்பொழுது இந்த வீடியோவில் உள்ளத்திலே நாங்கள் பொங்கல் விழா சம்பந்தமான சுன்னி பாடலை இசைக்கின்றோம். தந்தன தானே தன தான தந்தன தானே தந்தன தானே தன தான தந்தன தானே. பொங்கல் விழா எங்கள் பொங்கல் விழா புது கோலமடி எங்கும் மங்கள தோரணம் மாட்டியடி தங்கொலி நாதமும் மத்தளம் செல்லடி புதுக்கை யோசையோலைக்குதடி. வீதி அலங்காரம் விண்ணுரை தாரகை வடிவமானதோர் காட்சியடி. வீதி அலங்காரம் விண்ணுரை தாரகை வடிவமானதோர் காட்சியடி. கூடி கூடி நின்று குறவை போட்டிடும் தண்ணி தமிழ் குல பெண்களடி. திருநாளில் எங்களுடைய கரும்புகளை பொது விளையாட்டு மைதானத்திலே குழுமித்திருக்கக்கூடிய அனைத்து நல்லினங்களுக்கும் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்து இளைய நிகழ்வுகளுக்கு நாங்கள் செல்கின்றோம். ஆமாம், கிழக்கு மாகாண பண்பாட்டு திணைக்களம் மற்றும் கோவில்பட்டி பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டிற்கு மாகாண பொங்கல் விழாவானது மிகவும் சிறப்பான முறையில் எங்களுடைய கலந்துகள் வழி தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அறுவடை செய்யப்பட்ட நெற்கதிர்களை மாற்று வடிவம் பாரம்பரிய முறைகளுக்கு ஏற்றாற்றோன்று எங்களுடைய மைதானத்திற்கு கொண்டு வந்து அதிரிகள் அதனை தலைகள் சுமந்து வந்து அங்கே உற்பத்தி அளிக்கின்ற சம்பிரதாய பூர்வமான நிகழ்வானது பிரத்யேகமாக அமைக்க ஐயா
சந்தர்ப்பத்தில் நாங்கள் பொறுப்பாளரை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய மற்றும் தோல்வி பற்றி பிரதேச செயலகத்தினர் அதோடு அவர்களுக்கு எங்களுடைய பிராந்தியம் சார்ந்து மனப்பூர்வமான நன்றிகளையும் நாங்கள் காளைகளை ஏறு போட்டி கழனிகளை உழவடிச்சு காளைகளை ஏறு போட்டி கழனிகளை பரடித்து முருங்கைக்காய் பரவாயில்லை விளைஞ்சன கை மாத்தி குத்தானு தமிழர் பாரம்பரியத்தில் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமான அந்த பூஜைகளோடு உள்ள ஆரம்பத்தில் ஆயுத அவர்களுடைய
அந்த பூசைகளோடு இந்த பொங்கல் எடுக்கின்ற நிகழ்வானது ஆரம்பித்து வைக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். ஐயோ என்ன தைத்திருநாள் கொண்டாட்டத்திலே எங்களுடைய அதிதியாக கலந்து கொண்டிருந்து அந்த அறுவடை நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு தன்னுடைய தலையில் சுமந்து வந்த நெற்கதிர்களை எங்களுடைய மைதானத்திற்கு கொண்டு வந்து இந்த உற்பத்தி அடித்தல் மற்றும் புது பானையில் பொங்கலிடுதல் போன்ற நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருந்த பழைய காலங்களிலே ஒவ்வொரு விவரங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்கிற விதமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். அவங்க வந்திருக்கிறது நம்ம நான் கையில் முதன்முறையாக மூலமான கை கொஞ்சம் காட்டுங்க.
இதற்கிடையே கடல் தாண்டி நடாத்திக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி மேரிகா புதுக்குமார் மாகாண பொறுப்பாளர் சட்டப்பணிகள் திணைக்களம் கிழக்கு மாகாணம் அதேபோன்று அரசாங்க அதிபரும் மாவட்ட செயலாளரும் மட்டக்களப்பு மாவட்டம் குழுநாடு செயலாளர் கல்விவளர்ச்சி கிழக்கு மாகாணம் அதேபோன்று கிழக்கு மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள் பிரதம செயலாளர்கள் துணைக்கிற தலைவர்கள் அதேபோன்று ரங்கநாவின் பிரதேச செயலாளர் பிரதேச செயலகம் சோர்வு பற்றி பிரதேச செயலாளர்கள் மட்டக்களப்பு மாவட்டம் போன்ற அதிகாரிகள் வழங்கப்பட்ட பெரும்பாலான அரசியல் இருந்தாலும் தற்போது நுழைவுக்கு வந்து அதற்கான பொது நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பொங்கலுக்குரிய தயாரிகள் இருக்கிறது. அபாரத்தில் ஆரோக்கியத்தினர் மூலமாக இருக்கின்றார். அவரை தொடர்ந்து எங்களுடைய அரசாங்க அதிபர் அருணாச்சர் அவர்கள் அழைக்கிறோம். தொடர்ந்து கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் கோணாச்சர் அவர்கள் எங்களிடம் அழைக்கிறோம். தொடர்ந்து கிழக்குத்துறை மாகாண பணிப்பாளர் திருமதி மேனகா புதுக்குமார் மணியத்தை எங்களிடம் அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து எங்களுடைய பிரதேச செயலாளர் ரங்கநாதன் அவர்கள் எங்களிடம் அழைக்கின்றோம். எங்களுடைய இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்வதற்காக நாங்கள் வந்து சேர்க்கின்றோம். எங்களுடைய விநாயகர் விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவரை எங்களிடம் அழைக்கின்றோம். அழைக்கின்றோம். கலாசார உத்தியோகத்தர் பிரபாகரன் அவர்களே மந்திரம் சுடுநேற்றத்திற்காக அழைக்கின்றோம். சுடனை ஏற்றி வைத்து அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடரினு மூலகளை தொழுதழுவேன் கடல் தனிலாமோதோடு கலந்த நஞ்சை மிடறி நீலடகிய வேதியனே மிடறி நீலடகிய அது போலுனதின்னரு
திருச்சிற்றம்பலம். நன்றி. கிழக்கு மாகாண பண்பாட்டல்கள் விதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. உண்மையில் போர்தீவு பற்று பிரதேச செயலகத்தினுடைய இந்த களுமந்தவெளி கிராமம் உட்பட தும்பங்கேணி, காந்திபுரம், செல்வாபுரம், திக்கோடை, வம்மியறிவுற்று மாகாண பொங்கல் விழா ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய அதிதிகள் அனைவரையும் தொடர்ந்து அதனை பரிமாறுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். பிரதேச செயலகம் இணைந்து நடாத்துகின்ற இந்த ஆண்டுக்கான தைப்பொங்கல் உற்சவம். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற நமது கிழக்கு மாகாணத்தினுடைய கௌரவ ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் பட்னசேகர அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் ஜேஎஸ் அருள்ராஜ் அவர்களுக்கும் மற்றும் அந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது பிரதேச செயலாளர் ரங்கநாதன் மற்றும் கலாச்சார திணைக்களத்தினுடைய பணிப்பாளர், உதவி பிரதேச செயலாளர், கல்வி திணைக்களத்தினுடைய மேலதிக மாகாண பணிப்பாளர் மற்றும் இங்கே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கௌரவ ஆளுநர் அவருடைய பிரத்யேக ஆளணியினர், கலாச்சார திணைக்களத்தினுடைய உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரதேச பொது அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், இங்கு கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கம். கிழக்கு மாகாண கலாச்சார திணைக்களமானது இந்த பிரதேச கிழக்கு மாகாணம் ஒரு பல இன மொழி குழுமங்களை கொண்ட ஒரு மாகாணம். அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு மக்களினுடைய கலாச்சார பாரம்பரியங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது ஒரு பிரதான செயற்பாடாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு இனக்குழுமத்தினுடைய பாரம்பரிய நிகழ்வுகளை கலாச்சார திணைக்களம் ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த ஆண்டுக்கான தைத்திருநாள் உற்சவம் இன்று இந்த மைதானத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. என்னமோ உற்சவத்துக்கு போக்குலே எங்களுக்கு முதல் நம்முடைய கலாச்சார அமைச்சர் செயலாளர் குணநாதன் ஐயா அவர்கள் கதைக்கிறான். அதுக்கு பிறகு எங்களுக்கு கதைக்க ஒன்றும் இல்லை. எல்லாம் சொன்னதானே குணநாதன் ஐயா எல்லாம் சொன்ன என்ன பொங்கல், ஏன் நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்றோம். முதல் 4 நாள் பொங்கல் இருந்து இப்போ இலங்கையில் 2 நாள் பொங்கல் செலிப்ரேட் பண்றோம். உங்களுக்கு சில பேருக்கு சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன். நாங்களும் கந்தலாயிலே ஒரு கோவில் கிராமம்லே பிறந்தால் நாங்கள் மட்டும்தான் சிங்களாக்களாக இருந்து மற்ற எல்லோரும் தமிழ் ஆக்கள் தான். அது என்றால் தான் கொஞ்சம் தமிழ் கதைக்கலும். ஆனால் போன வருஷத்திலே இப்போ 15 months போயிட்டு இருக்கு
ஆளுநராக வந்து எந்த நேரத்திலையும் எங்கேயும் போனால் சொல்கிறாங்க கொஞ்சம் தமிழாலே கதை இங்கே இல்லை. அதுக்கு ஒன்று ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. என்ன என்றால் எங்களோட கதையெல்லாம் சக்தி டிவி மட்டும்தான் போடுறாங்க, சிங்கள சேனல்ஸே போயில்லை. இல்லை தமிழாலே தானே கற்றுக்கிறேன். குருநாதன் ஐயா சொன்ன மாதிரி இப்ப டிவியில மட்டும்தான் தெரியும். சின்னாக்கள் டிவியில தான் சொல்லுவோம் இந்த மாதிரி தான் பொங்கல் செலிப்ரேட். மாட்டுக்காக இல்லாம ஆக்கள் இருக்கிறான் கொழும்புல. பொங்கல் என்ன என்றால், சித்திர வருஷம் என்ன என்றால் தெரிஞ்சு இல்லாம ஆக்கள் இருக்கிறான். நம்முடைய கிராமத்திலே எல்லாருக்கும் கொஞ்சமோ இப்ப இருக்கு. ஆனால் கொஞ்சம் கேளுங்க சின்னாக்களோட, ஏன் நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்றோம்? சில பேர் நினைக்கிற இது கடவுளுக்கு பூஜை என்ற. கடவுளுக்கு பூஜை மட்டும் இல்லை, நாங்க நின்று என்றா சொல்றாங்க. அதுதானே பொங்கல். குணாரண்யா சொன்ன மாதிரி சூரியனுக்கு, மாட்டுக்கு, மற்ற எல்லோருக்கும் நாங்க நின்று என்ற சொல்றோம். அந்த நின்று என்ற சொல்ல விஷயம் சின்னாக்களுக்கு இல்லை. இப்ப இந்த கிராமத்தில் இல்லை. நாங்க சொல்ற முழுத்தே இலங்கையில் பார்க்கறக்குள்ளே அதெல்லாம் மறந்து போயிட்டு என்னவோ செஞ்சா மிக்க நன்றி என்று சொல்ல மாட்டாங்க. அதுதான் நாங்க படிக்க வேணும் இந்த பொங்கல். மற்றது இன்றைக்குத்தான் நம்முடைய அருள்ராஜ் சார் சொன்ன என்ன சொல்ற முதல் எல்லாம் விட்டுட்டு போங்க கதைக்கு மற்ற தேர்வு. அது முதல் முந்த நாள் சொல்ற பொங்கலுக்கு முதல் செய்யறத எல்லாம் விட்டுட்டு, அதே நல்லம் தானே. என்ன எல்லாம் இருந்த கெட்ட பழக்கம் எல்லாம் மறந்துட்டு அது எல்லாம் விட்டுட்டு ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்றது நல்லம் தானே. அதையும் இந்த பொங்கல் இல்லை, சித்திரவாசத்துக்கு நாங்க செய்யறது தானே. அது எல்லாம் கழுதுட்டு எல்லாம் விட்டுட்டு நீங்க கொஞ்சம் யோசிக்க பாருங்க. இந்த கிறிஸ்டியன் கத்தலிக்ல அது அந்த மாதிரி ஒன்று இருக்கு. சண்டே நம்மட பேபியன் டோலர் இந்த கிட்ட எங்க இருக்குன்னு தெரியாது. சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு நாங்க சொல்றோம் இந்த மாதிரி கூடாத விஷயம் நாங்க செஞ்ச அடுத்த கிழமையில இருந்து நாங்க நல்ல விஷயம் செய்யும். எந்த நாளும் காலையிலேயே அப்படி செஞ்சா நல்லம் தானே. நாங்க சொல்ல எல்லாம் மறந்து வேணும் என்ன மறந்து போயிட்டு எல்லாம் அது எங்களுக்கு ஒன்றும் மறந்து போல அப்படி செய்வேனா ஐயா. போயிட்டு வீட்டை போயிட்டு உங்களோட ஆக்களுக்கு கேட்கணும், நீ யாரா இங்க வந்து அந்த மாதிரி மறந்து போட வேண்டாம். ஆனால் என்னமோ கூடாது கெட்ட பழக்கம் என்னமோ செஞ்சாம் அதை மறந்து திருப்பி ஒரு நியூ லைஃப் எடுத்தால் நல்லது. அதுல பொங்கலுக்கும் அப்படித்தான், சித்திரை வருஷத்துக்கும் அப்படித்தான். அதுக்கு நம்முடைய கலாச்சார பணிப்பாளர்களுக்கும் மற்ற ஸ்டாஃப் எல்லாருக்கும் மிக்க நன்றி என்ற சொல்ல வேணும். பிரதேச செயலாளர் இந்த மாதிரி அட்லீஸ்ட் இந்த நாங்கள் இந்த மாதிரி செய்யலாட்டி சின்னாக்களுக்கு அது எல்லாம் மறந்து போகணும். நாங்கள் என்ன சொல்ல என்றால் நம்மட பாரம்பரியம் நாங்கள் கூட்டிட்டு போக எடுத்து போகணும். அந்த ஹிஸ்டரி மறந்து போனால் எங்களுக்கு ஃபியூச்சர் வராது. மிக்க நன்றி. இன்னொருக்கா பொங்கல் வாழ்த்துகள். கிழக்கு மாகாண பண்பாடுகள் சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற மாகாண தைப்பொங்கல் விழாவிலே எங்களுடைய கௌரவ ஆளுநர் மற்றும் எங்களுடைய செயலாளரோடு இணைந்து மேலும் பரிசுகள் வழங்கியதற்காக எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அரசாங்க அதிபர் போன்ற எங்களுடைய பிரதேச செயலாளர் அவர்களையும் திட்ட அந்த குழுவினரை அன்புடன் அழைக்கின்றோம் பரிசினை பெற்றுக் கொள்வதற்காக. இரண்டாவது தும்பங்கேணி
இரண்டாவது பரிசு தும்பங்கேணி. வாகன கைப்பற்ற விழாவில் அதனுடைய கைவண்ணங்களை கொண்டு பொங்கலிட்ட அந்த